கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 3:6, மேத்யூ 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ யோவான் ஸ்நானகன்ட்ட எருசலேம்லேருந்து யூதேயாவிலேருந்து யோர்தான் நதிக்கு அப்புறத்துலேருந்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் 2 விதமான ஞானஸ்தானத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒன்று ஒரு லேவியராகவும் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு பிரமியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்த ஓட்டம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் பாவ நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவன் தண்ணீரில் மூழ்கி அவன் ஒரு யூதன் தன்னை கழுவி கொள்வதற்காக அதன் மூலமாக அவன் சுத்திகரிக்கப்பட்டது. அதாவது உள்ளுக்குள்ளே நான் சுத்திகரிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளமாக வெளியரங்கமாக தண்ணீரில் மூழ்கி அவன் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவதாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு யூதன் அல்லாதவன் ஒரு யூதனாக மாறுவதற்கு அவன் என்ன பண்ணுவான்? தன்னை விருத்த சேதனம் பண்ணி கொண்டு அவர் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவர் என்ன புரோசலைட் என்று சொல்லக்கூடியதாக, அதாவது நான் யூதன் அல்லாதவன் யூதனாக மாறிக்கொண்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்துக்கு செய்யக்கூடியது. ஆனால் இங்கே இவர் ஞானஸ்தானம் கொடுக்கறது என்ன? தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நாங்கள் பாவி என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, அதனால் அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஒரு ஞானஸ்தானம் பெறக்கூடிய ஒரு ஞானஸ்தானம். அதாவது யூதர்கள் தங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் வெளியரங்கமாக நாங்கள் மாம்ச பிரகாரமாக யூதர்கள் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் யூதனாக இல்லை. அதனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் பெறுவதற்காக வருகிறாங்க. அதாவது நமக்கு இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது ஒரு நிகழ்வாக நமக்கு தெரியுது. ஆனால் அந்த நாட்களில் ஒரு யூதன் போய் நான் மறுபடியும் ஏற்கனவே யூதனாக இருக்கிறவன் ஞானஸ்தானம் பெறுவது என்பது பெரிய காரியம். அப்படின்னா என்ன? எனக்கு உள்ளான மனுஷனில் ஒரு பெரிய மாறுதல். நான் மாம்ச பிரகாரமாக வம்சாவளியில் நான் யூதனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்கிட்ட அது இல்லை. நான் கர்த்தருக்கென்று உள்ளுக்குள்ளே வைராக்கியமாய் வாழலை. அதனால் நான் மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நான் கர்த்தரோட ஒப்புரவாகணும், அதனால் நான் என்னை சுத்திகரித்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு ஞானஸ்தானம். அப்போ இங்கே யோவான் ஸ்நானன் கொடுக்குற அந்த சுத்திகரிப்பின் ஞானஸ்தானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகர்கிட்ட அவர்கள் நான் உள்ளுக்குள்ளே யூதனாக இல்லை, அதனால் நான் ஞானஸ்தானம் பெறுகிறேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆனால் நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி ஞானஸ்தானம் பெறுகிறோம்? நம்ம புதிய ஏற்பாட்டில் நான் பாவி, நான் மனம் திரும்புகிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், அதற்கு அடையாளமாக நான் தண்ணிக்குள்ளே போவது நான் என்னுடைய மரணத்திற்கும் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் 3, 4, 5வது வசனம் சொல்கிற போல். அப்போ நான் தண்ணீரில் போவது புதிய ஏற்பாட்டின்படி நான் கிறிஸ்துவோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். நான் தண்ணீர்லேருந்து வெளியே வருவது என்ன? நான் கிறிஸ்து உயிர்த்த தேவனாகிய கர்த்தர் எப்படி குமாரனாகிய கிறிஸ்துவ உயிரோட பரிசுத்தாவியை கொண்டு எழுப்பினாரோ அதே போல் என்னையும் உயிரோடு கொண்டு வந்தார். நான் இப்பொழுது ஒரு புதிய வாழ்வு பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு யூதனாய் இருந்தவன், வெளியரங்கமான யூதனாய் இருந்தேன், ஆனால் நான் உள்ளுக்குள்ளே யூதனாய் இல்லை. அப்போ இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தால் உண்மையிலே உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கிறதா? கிறிஸ்துவை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. அதாவது
ஞானஸ்தானம் என்னை ரட்சிக்கலை. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன், அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லும் விதமாக நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது உங்களுடைய ஞானஸ்தானம் முழுமை பெறுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்போ எனக்கு அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று உமக்கென்று வாழும்படி ஆண்டவரே அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.